Hello friends, welcome to Joyful Homemaking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கிச்சன் டிப்ஸ் அண்ட் க்ளீனிங் டிப்ஸ் எல்லாம் தாங்க பார்க்க போறோம். இந்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ள டிப்ஸ் எல்லாமும் இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்க. ஹேர் ஃபால்க்கு உண்டான டிப்ஸ் எல்லாமும் இருக்குங்க. பார்த்துட்ட பிறகு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். ஒரு பக்கெட்டில் டிட்டர்ஜென்ட் பவுடர் எடுத்துருக்குங்க. எந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த துணி பவுடராக இருந்தாலும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஷாம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நல்லா ஹாட் வாட்டரை ஆட் பண்ண போகிறேங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் ஆட் பண்ண போகிறேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்ட பிறகு கொதிக்கிற தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழுக்காக இருக்க ஷாக்ஸ் எல்லாம் எப்படி குயிக்காக நம்ம வாஷ் பண்ணிடலான்றதுக்காக தாங்க இந்த டிப்ஸு. ஸோ இதை நல்லா பாருங்கள், புகை வருது. இந்த தண்ணியை நல்லா காய வச்சு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ஷாக்ஸை போடலாம். இதுவே நீங்கள் ஒயிட் கலர் ஷாக்ஸை துவைக்கணும் அப்படின்னீங்கன்னா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் கூட ஆட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே பளிச்சுன்னு ஆகிடுதுங்க. ஸோ இதில் எல்லாத்தையும் நம்ம இந்த ஷாக்ஸை முக்கிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம இதை வாஷ் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு. நான் வாஷ் பண்ணுறேன். எடுத்த உடனே அது கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக்காக வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிங்கனாலே போதுங்க. நல்லா க்ளீன் ஆகிடும். ஹாட் வாட்டரில் போட்டிருக்கிறதுனால இது ரொம்பவே நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஷாக்ஸ் எல்லாமே நான் வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா அழுக்கெல்லாம் விட்டுருச்சுங்க. ஸோ இதை எப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணி மடித்து வைக்கலான்றதை தான் இப்போ பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்தான் இருக்கட்டும், பெரியவங்கள்தான் இருக்கட்டும், ஷாக்ஸை அப்படியே போட்டோன்னா ஒரு ஷாக்ஸ் கிடைக்கும், ஒன்று கிடைக்காத போயிடும். போகிற டைமில், ஸ்கூல் போகிற டைம்லலாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த எட்ஜில் இருக்கிறத ரிவர்ஸில் திருப்பி விட்டுருங்க. ஸோ இந்த 2 ஷாக்ஸுமே நல்லா ஹோல்ட் ஆகி உங்களுக்கு எப்பயுமே செட்டாகவே கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி எந்த இடத்துலையும் மிஸ் ஆகாது. இப்போ எல்லா ஷாக்ஸையும் நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் அடுக்கி வச்சுட்டா டெய்லியும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாத ஒயிட் கலர் ஷாக்ஸை நீங்கள் துவைக்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் செப்பரேட்டாக தனியாக வச்சு துவைச்சிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடுங்க. அது துவைக்கும் போது மட்டும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம அடுக்கி வச்சுட்டா காலையில் ஸ்கூல் போகும்போதோ இல்லை ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் உங்களுக்கு செட்டாக கிடச்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா பொடி தாங்க. இட்லி பொடியோ இல்லை எந்த வகையான பொடியாக இருக்கட்டும், கருவேப்பிலை பொடி இல்லை ஹாஸ்பிராம் பொடி எதுவாக இருந்தாலும் உப்போ காரமோ அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பொட்டுக்கடலை இருக்கு இல்லைங்களா, சட்னிக்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த கடலையை எடுத்து அரைச்சி இதனோட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் திட்டமாகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வெண்டைக்காய் தாங்க, ரெட் கலர் வெண்டைக்காய். ஸோ இது எங்கள் அக்காவோட தோட்டத்தில் இருந்து தான் எனக்கு கொடுத்தாங்க. செமையாக இருந்ததுங்க. இந்த சிவப்பு வெண்டைக்காவை நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. கொஞ்சம் நம்ம பச்சை வெண்டைக்காவை விட இது கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. ஆனால் டேஸ்ட் நல்லாவே இருந்தது. இதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வெண்டைக்காய் கூட முளை கட்டின பயிரை தாங்க நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ முந்தின நாளே இந்த மாதிரி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஊற வச்சு அடுத்த நாள் முளை விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குங்க. இது பச்சை பயிறு. நீங்கள் காராமணியோ கொள்ளோ கூட இந்த மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி முளை கட்டினதில் ரொம்ப அதிகமான ஃபைபர் கண்டென்ட்லாம் இருக்குங்க. ஸோ நீங்கள் வாரத்தில் ஒரு 2 நாள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு ஆனியனும் அப்புறம் பொடியாக நறுக்கின அந்த சிவப்பு வெண்டைக்காவையும் ஆட் பண்ணியிருக்கேங்க. கூடவே முளைக்கட்டின அந்த பச்சை பயிறு, காரம், உப்பு, மஞ்சத்தூள் 3மே ஆட் பண்ணியிருக்கேன். நான் அதை ஃபஸ்ட்டு எடுக்க மறந்துட்டேன், அதனால தாங்க இப்போ சொல்லிடுறேன். அதே மாதிரி அந்த சிவப்பு வெண்டைக்காய் நம்ம வணக்க அது பச்சையாக தாங்க தெரியுது. இப்போ பாருங்கள், முளைக்கட்டின பயிரோட வெண்டைக்காய் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும்.
இப்போ அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால்க்கான ஒரு டிப்ஸ் தாங்க. இது பார்த்தீங்கன்னா சாதம் நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி கழுவி எடுப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணி தான் இது. அந்த தண்ணி கூட ஒரு அரை லெமனை வந்து ஆட் பண்ணி வச்சுக்குங்க. ஒரு மக் அளவுக்கு எடுத்து வச்சுக்குங்க. நீங்கள் எப்போ தலைக்கு குளிக்கிறீங்களோ அப்போ, தலையில் பொடுகு இருக்கிறவங்க காலையில் குயிக்காக வந்து லெமனை தேய்ச்சி தலைக்கு குளிக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாத கழுவின தண்ணியில் லெமனை ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஷாம்பு போட்டு தலைக்கு குளிச்சுட்ட பிறகு கடைசியாக இந்த தண்ணியை ஆட் பண்ணி தலைக்கு குளிச்சுடுங்க. உங்களுக்கு ரிசல்ட் எஃபெக்டிவாகவே இருக்கும். இந்த டிப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான கிச்சடி தாங்க பார்க்க போகிறோம், டிப்ஸோடு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி காய்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்குங்க. பூண்டு தவிர்க்காமல் எடுத்துக்குங்க. வாங்க, ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்குங்க. அதில் கடுகு, ஜீரகம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிட்ட பிறகு இது கொஞ்சம் பொரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் வந்து காஞ்ச மிளகாய் தான் அங்கே எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கனாலும் பரவாயில்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, பூண்டு ரொம்பவே முக்கியமானதுங்க. இது வந்து நல்ல மணமும் தரும். கிச்சடிக்கு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். எப்பயுமே உப்புமா செஞ்சு போர் அடிச்சிடுங்க. ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கிச்சடியை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி ஹெவியாகவும் தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு வணக்கிடுங்க. இப்போ இதெல்லாம் ஆயிலில் ஃப்ரை ஆகிட்ட பிறகு ஒரே ஒரு தக்காளி இதனோட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் இந்த ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. எப்பயுமே கிச்சடியாக இருக்கட்டும், உப்புமாவாக இருக்கட்டும், கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் வணக்கிட்ட பிறகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனும் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி அளந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த டம்ளரில் போடுறீங்களோ அதுக்கு 1:3 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி கொதித்த பிறகு தாங்க நீங்கள் போடணும். ரவை போடுறேன். ரவையோடு நீங்கள் ஒரு பிடி அளவுக்கு சேமியா போட்டாலும் பரவாயில்ல. பட் நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே ரவை தாங்க போடுறேன். 2 கிளாஸ் அளவுக்கு ரவை போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உடனே கலரி விடுங்க, இல்லைன்னா கட்டிக்கும். எவ்வளோ சூப்பராக கிச்சடி தயாராகியாச்சு பாருங்கள். ஹெல்த்தியான ரெசிபி, எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் போகிற குழந்தைங்களா இருக்கட்டும், காலையில் டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலாம். எண்ணெயோ இல்லை நெய்யோ கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது கெஸ்ட் வரும்போது நீங்கள் பரிமாறும் போது ஒரு கப்பில் போட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப லுக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். எந்த பொரியல் செய்யும் போதும் உப்போ காரமோ அதிகமாகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது கீரைன்னு இல்லைங்க, எந்த பொரியலாக இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்குது, அதனால் நான் ஒரு அரை முடி தேங்காவை துருவி இதனோட ஆட் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாத இன்னொரு குறிப்பும் சொல்கிறேன். பொட்டுக்கடலையோ இல்லை வேர்க்கடலையோ அதை வந்து நீங்கள் அரைச்சி ஒன்றும் பாதியமாக அரைச்சி இந்த மாதிரி பொரியலில் ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி காரம் உப்பும் சரிமானமும் ஆகிடும். உங்களுக்கு எது தூக்கலாக இருக்கோ அதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நம்புகிறேன். ஸோ இது மட்டும் இல்லாத உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் என் கூட ஷேர் பண்ணிங்கன்னா அதுவும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேங்க. பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட், குக்கிங், கிளீனிங், கிச்சன் டிப்ஸ், அது மட்டும் இல்லாத ட்ராயிங்ஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸான வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாத நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.